இப்போ கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஓகே. பிரிவினை இங்கே கால் ஒழுங்காயிடா. நம்ம சொசைட்டி வந்து எப்படிலாம் பிரிஞ்சிருக்கு. மூணு பகுதியாக பிரிச்சிருக்கு இப்போ. சுத்த மூணு தெரியும். அட கும்மால பிரிவினைடா பிரவீன். இட்ஸ் a மெயின் டாபிக். முதல் பிரிவினை சின்னது பெருசு. சின்னது பெருசா? ஜாதி, மதம், மொழி, இனம். சின்னது. இனம். ஜாதி. நம்ம ஊர்ல எத்தனை ஜாதி இருக்கு? பிரித்தால் எத்தனை ஜாதி இருக்குன்னு தயவு செய்து அவன் அவாய்ட் பண்ணிடலாம். பேர் கொஞ்சம் வேணா நம்ம 2 பேரும் எடுத்துடலாம். அவன் சொல்றது எங்க கேட்குது? தமிழ்நாட்டுல 24 ஜாதி இருக்கு. திருப்பூர்ல 25 ஜாதி. உத்தரப்பிரதேஷ்ல இருந்து 26 ஜாதி. இல்ல தமிழ்நாட்டுல 76 கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜாதி இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது இருக்கட்டும். தாழ்வு ஜாதி அதெல்லாம் சொல்லி மேல் ஜாதி சொல்லக்கூடாது. அவங்க என்ன வேணா பண்ணலாம், அதுக்காக கொலை பண்ணக்கூடாதுல்ல. லவ் மேரேஜுக்கு கொலை பண்றாங்க. சமத்தி அங்க வாங்கியிருக்கான். ராகுல் தான் நீ கொல்லுவான்னு நினைக்கிறேன். ராகுல் தான் ஆரம்பிச்சதுல இருந்து அவ்வளவுதான் முடிஞ்சு நாளைக்கு நியூஸ்ல வரப்போறான் அப்படிங்கிறான்டா. ஜாதி இல்லாத உலகம் எவ்வளவு அழகாக இருக்கும். எப்படின்னா இருக்கும், அழகாக இருக்கும். ஜாதி இருக்கணும்டா உண்மையா. எதுக்கு ஜாதி? ஜாதி ஜாதி எதுக்குன்னு வச்சாங்களா? இந்த வேலை செய்யறவங்க வந்து இந்த ஜாதி சரி அந்த டைம் ஆஃப் பீரியட்ல இட்ஸ் ஓகே. இப்ப அது தேவையா? அந்த லோ காஸ்ட் பீப்புள் தான் இப்ப வந்து டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க. லோ காஸ்ட் நீ சொல்லக்கூடாது. டேய் நான் அப்படி சொல்லடா, இப்ப நடக்கிறதா நான் சொல்றேன். இந்த பாரு, அந்த அந்த கேட்டகரியில வரவங்க எல்லாம் பேக்வேர்டா இருக்காங்க. சரியா? அவ்வளவுதான். சரி பேக்வேர்டா இருக்காங்க. பேக்வேர்ட் வந்து எதுக்குன்னு கொண்டு வந்தாங்க? எதுக்கு கொண்டு வந்தாங்க பேக்வேர்ட்? டேய் இங்க லூஸ் டி, நான் பேக்வேர்ட்னா அப்படி சொல்ல, எக்கனாமிக்கலா பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப இருந்தாங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்ப இல்லன்னு மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் இல்ல. ஏஜென்சில வந்து பாத்தீங்களா, சும்மா என்ன சொல்றதுடா, இன்னும் அப்படிதான் இருக்காங்க. நீ வந்து இவங்க இப்படி போயிட்டாங்க அதனால, ஏன்னா இன்னும் நிறைய பேரு எக்கனாமிக்கலா அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. சரியா? ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த கம்யூனிட்டில இருந்து பெருசாயிட்டாங்க அப்படின்றதுக்காக இன்னும் நிறைய பேர் கீழே இருக்காங்கல்ல. இன்னும் எக்கனாமிக்கலா வளராம எத்தனை பேர் இருக்காங்க? அவங்கள பத்தி ஏன் யோசிக்கிறது இல்ல? அதே மாதிரிதான் இந்த ஸ்காலர்ஷிப்ஸும். சொசைட்டி இருக்கனாலதானே இப்ப இது சொசைட்டி இருக்கு. அப்ப சொசைட்டி அழிச்சிடலாமா? சொசைட்டி அழிக்க நல்லபடியா கொண்டு போகணும் சொல்றேன். ஒரு பேட்டரி எடுத்தாலே ரெண்டுமே இருந்தாலே பேலன்ஸா இருக்க முடியும். சரியா? அது தெரிஞ்சுக்கும் போத பாசிட்டிவா மட்டுமே இருந்தா எதுவுமே இருக்கவே இருக்காது. நெகட்டிவ் இருக்கலாம், தப்பு கிடையாது. நெகட்டிவ் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையே. ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் ரீல்ஸ்ல. ஒரு அம்மா இன்னொரு பையன், அவன் என்ன ரிலேஷன் தெரியல, அவங்க பையனதாடா இருக்கும். சொல்றதை ஃபுல்லா கேட்கணும், இல்லைன்னா கெட்ட வார்த்தையில திட்டுவேன். சரியா? அவங்க வந்து அவங்க பொண்ணு வந்து இன்னொரு பையன் கூட வந்து கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல லவ் மேரேஜ், வேற கேஸ்ட் பையன். அதனால அவங்க அம்மா வந்து அவங்க அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. அவங்க காலில் விழுந்து கதறிட்டு இருக்காங்கடா. எப்படி நீங்க இப்படி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. இந்த பையன் என்ன சொன்னானா, இப்படி பொண்ணுங்க வந்து கேட்டா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். என்ன சொல்றோம்? அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்துட்டு ஏன் இன்னொருத்தவங்க காலில் போய் விழுகிற அளவுக்கு அவங்க கேஸ்ட் முக்கியமா அப்படின்னு கேட்கறேன். ஒரு விஷயத்துல அவங்களுக்காக இல்லைனாலும் அவங்க என்ன நினைப்பாங்க நான் சொல்றேன். அவங்க எனக்காக இல்லைனாலும் என்ன அந்த ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க. அதனாலதான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. அந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணு லவ் பண்ணான். கேஸ்ட் வேற கேஸ்ட். ஆம்பளை பையன் தான் லவ் பண்ணுவாங்க. இல்ல இப்ப வந்து பொண்ணுலாம் பையன் அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொண்ண மாதிரி பசங்க. அது ஒரு விஷயம். அது நீ எதுக்கு சொல்லி சரியா? இங்க வரு, அந்த பையனும் பொண்ணு லவ் பண்றாங்க, வேற கேஸ்ட். நல்லது. இப்ப ஏதோ இதுல என்னன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ். அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்கலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டாங்களாமா. கோயிலுக்கு கூப்பிட்டு வச்சு கீழே விழுந்து கும்பிடும் போது
தலை எப்படி ரெண்டா பிளந்துச்சா ஒன்னா பிளந்துச்சா? மதம் மதம், ஜாதி மதம் இரண்டும் ஒன்றுதான். இதையும் கட்டில தூக்கலாம். ரெண்டு அப்புறம் ஒன்றா மதம் எனக்கு ஒரு ஞாபகம். அவனுங்களுக்கு வந்து அவனுங்க மதம் மட்டும்தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ நான் எதுவும் சொல்ல வேண்டாம். ஐயோ தாமரை மலர் தாமரை இந்த இடத்துல வச்சிருவேன் அப்படி நினைக்கிறியா? அதான் உண்மை. அது ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்கூல்ல இருந்து கூட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு கேம்புக்கு போயிருந்தேன். எந்த கேம்ப்? ஆர்எஸ்எஸ் கேம்ப். ஆர்எஸ்எஸ் கேம்ப் அது வந்து அவங்களோட இது இது இப்படி வர கேம்ப். 5 நாள் கேம்ப்பு. அந்த 5 நாள் கேம்ப் ஆர்எஸ்எஸ்னே சொல்லிட்டியடா, கட் பண்ணிக்குவோம். 5 நாள் கேம்ப் சொல்ற கேளு. ஒரு 5 செகண்ட் அந்த சவுண்ட் போடு. இல்ல ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் போடு. கொஞ்சம் சத்தமா பேசுறோம். அந்த கேம்ப் 5 நாள் கேம்புக்கு நீ போயிட்டு வந்துட்டே உன்னை எவ்வளோக்கு எவ்வளோ இன்னொரு மதத்தை வெறுக்க வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வெறுக்க வைப்பானுங்க. இதெல்லாம் பீப் போடாதா? என்னதான் என்எஸ்எஸ் டிஎஸ்எஸ் அப்படிங்கிறப்போ என்ன சொல்றது, அப்படியே மண்டையை கழுவானுங்க. நம்ம தான் இது, அவனுங்க அப்படி இருந்து அப்படி வந்தானுங்க, நம்ம தான் அப்படி அப்படியே சொல்லிட்டு. அப்படி பார்த்தா அவங்க கேஸ்ட் மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பான். அதாவது அவங்க ரிலீஜியன் மட்டும்தான் நம்ம நாட்டுல இருக்கணும், நம்ம நாட்டோட ரிலீஜியன் அது மட்டும்தான், அவங்க எல்லாம் வேற 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 நாட்டுல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் பார்த்தேன், முதல் நாள் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு 2வது நாள் போறேன், அதே சொல்லி திரும்ப திரும்ப அதே டாபிக் அதே தான் சொல்றானுங்க. ஆனா வேற ஒருத்தையும் வந்து அதே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மைண்ட்ல ஏற்றிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன், ஆஹா இது சுத்தப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கட் பண்ணிட்டு மற்றபடி காலைல 4 மணிக்கு குளிச்சு போட்டு மற்ற எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கு மட்டும் போக மாட்டேன் எனக்கு. அப்படிங்கிறப்போ அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவனோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா அதெல்லாம் வெளியே ஏமாத்துறானுங்க, மற்றபடி எல்லாம் அந்த எல்லாம் இதுக்காண்டி அவனுங்க மைண்ட்ல ஓடுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்ல இந்த தாமஸ் எல்வி சொல்லுவான்ல, ஒரு ஜாருக்கு ஒரு கருப்பு எறும்பை சிவப்பு எறும்பை போட்டு வச்சா எதுவுமே பண்ணாது. ஜாரை குலுக்குனாதான் அந்த கருப்பு எறும்புக்கு சிவப்பு எறும்பு எதிரி, அந்த சிவப்பு எறும்புக்கு கருப்பு எறும்பு எதிரி. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் தான் நம்ம குளுக்குறது. இவன் கூட அவ்வளவு குளுக்க மாட்டான், இவன் இருக்கானே குளுக்குறான். இல்ல தெரிய ஓப்பனாவே குளுக்குவான். தாமரை மலரும் இத வச்சுட்டு தான் வந்து நார்த் இந்தியால வந்து அவன் கொடிகட்டி பறக்குறாப்ல. அவனுக்கு ஃபேவரா வேற நான் சட்டை போட்டு இதுல இருந்து இனிய மோடி வேஃபில் கன்றாவிக்காம. அடுத்து வந்து மொழி. இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், நம்ம அடுத்த ஸ்டேட்டுக்கு போனா என்ன பண்ணுவோம்? அதுதான் பாய் வணக்கம் சார், பானிபூரி பாலி. இப்போ நார்த் இந்தியால இருந்து இங்க வந்து வேலை செய்யறான், வடக்கன். நம்ம இங்க இருந்து கேரளா போனா பாண்டிசா மாறிடுவோம். நம்ம எதற்கு இந்த கேவலமான பிரிவினை? அது மொழியை வச்சு ஒரே நாட்டுல இருக்கிற மொழி ரெண்டுமே பழமையான மொழிதான். அவ்வளவுதான் பிரச்சனை இருக்குமா? அப்போ கேரளா வந்து என்ன சொல்றது, எஜுகேட்டட் ஸ்டேட்டா கேரளா தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. அவனுங்களே இப்படி பண்ணும்போது அந்த ஸ்டேட் என்ன டேஸுக்கு எது எஜுகேட்டட்னு சொல்றாங்க எனக்கு தெரியல. அதாவது படிக்காதவங்க வந்து கம்மியா இருக்க ஸ்டேட் வந்து கேரளாவா. இதெல்லாம் எடுக்கும்போது கருத்து கணிப்பு எடுக்கும்போது எஜுகேட்டட்ல கேரளா தான் வரும். இவனுங்களே இப்படி எஜுகேட்டட்னு சொல்ற இவனுங்களே இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப என்ன டேஸுக்கு அதை எஜுகேட்டட்னு போடணும்? கேப்பனா மாட்டேன். ஆனா இப்படி கேரளா மொத்தத்தையும் சொல்றதை விட எங்க ஊர்ல மலையாளிஸ் இருப்பானுங்க. ஆனா நான் வந்து இது வரைக்கும் பெண்கள் மலையாளிஸ் இருப்பாங்க, தமிழ் இருப்பாங்க, கன்னடமும் இருப்பாங்க. இது வரைக்கும் நாங்க வந்து இந்த மொழி சார்ந்த விஷயத்துல எதுலயுமே நாங்க வந்து பிரிவாடு பார்த்தது இல்லை, பிரிவினையை வந்து நான் வந்து அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா அங்க மதம் இல்லை, ஜாதி இல்லை, மனிதாபிமானம் மட்டுமே இல்லைன்னா சொல்லக்கூடாது, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கும்டா. ஆனா தெரியும் அடுத்தவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருந்தா
எல்லாரும் நல்லா ஒரு இருக்கும். country can மத்தவங்க be rich. மதத்தை தாழ்வாவும் பேசக்கூடாது, திணிக்க கூடாது. என் மதம் தான் பெருசு அப்படின்னு பேசக்கூடாது. என் மதத்தை நீ வழிபடுன்னு அதை திணிக்க கூடாது. அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு. அவன் ரிலீஜன் இருக்கு, சாமியே காடே கும்பிட மாட்டேங்கிறான். என்னோட ரிலீஜன் தான் வாழணும், உந்து இருக்க கூடாது எங்கேயுமே சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே சொல்லி தர்றது என்னது, மனிதாபிமானமா, நம்ம ஜாதி மதம் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மனிதர்கள், மனிதாபிநேயம். ஏன்டா தமிழ கொல்றீங்க? மனிதநேயம், ஹியூமனிட்டி. சிம்பிளி இப்ப ஹியூமனிட்டியே இல்லாம கசாலெல்லாம் ஹியூமனிட்டி எப்படி தெரியுமா? அதையே இருக்கிற அது வேற கண்டென்ட் வேணா பேசுவோம். அது வேற ஹியூமனிட்டி எப்படி தெரியுமா? இஸ்ரேல் தான் இருக்கணும்னு நினைச்சனால தானே பண்ணா. ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கும்போது சொசைட்டியை பார்க்கணும்ல, அதத்தான் சொசைட்டியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுமா? நல்லா முடிஞ்சதா முதல்ல ஒழுங்கா இருக்கணும். சரி நான் ஒழுங்கா இருக்கேன், அவ்வளவுதான். அதான் ஒன்னால செய்ய முடியும். முதப்படி அதுதான் சரியா? அது செஞ்சாலே அந்த முதப்படி என்னால செய்ய முடியும். அடுத்தபடி என்ன செய்ய சொசைட்டிக்கு நான் மாத்தணும். அடுத்தபடி நான் சொன்னபடி நீ பண்ணாலே உன்ன பாத்துக்கிட்டு உன் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், உன் கசின்ஸா இருக்கலாம், உனக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் சரியா? நீ அங்க மாறினா அந்த குரூப்பே மாறும். அந்த குரூப்ல இருக்கிறவங்க இன்னொரு ஒரு குரூப்ல இருப்பாங்க சரியா? அவங்க மாறுறத பார்த்து மத்த அந்த குரூப் அப்படியே பிரான்ச் பை பிரான்ச்சா தான் மாறுமே தவிர நீ எடுத்தோட எல்லாத்தையும் மாத்த முடியாது. ஸ்ட்ரைட்டா போய் நான் மாத்தல, எப்படி மாத்த முடியும்? இப்படி நீ ஒரு இடத்துல மாறுறனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க மாறுவாங்க சரியா? அப்படிதான் மாற்றம் மாறும் நினைச்சவங்க மாறுவாங்க. ஆமா, உன்னோட ஐடியாலஜி டிஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காக உன்னோட ஐடியாலஜி வந்து ஒருத்தவங்க மேல திணிக்க கூடாது. ஐடியாலஜினா திருப்பல ரேசிசம், பிளாக்ஸ், ஒயிட், ஏஷியன், பின்ன டார்க் ப்ரௌன். பார்த்தமே இன்னைக்கு என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணிருந்தேன், என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆமா சம்திங் அந்த இதே நான் போடுறேன். இவ்ளோ இதுக்கு இருந்துச்சு சம்திங் அப்படியே ஃபங்கி, அப்படியே ஒரு மாதிரி படிக்கிற இடத்துல எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ஒரு பிளாக் ஆப்பிரிக்கன் அமெரிக்கா, பிளாக் பிரிட்டிஷ், பிளாக் வெள்ளைக்காரன், ஒயிட் டபுள் ஒயிட், ஒயிட் டபுள் ஒயிட்டா, மிடில் ஈஸ்டர்னா. நம்மள என்ன சொல்லிருப்பாங்க? நம்ம என்ன சொல்லுவாங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, இந்தியன்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலோவ்ட் இன் ஹவுஸ். அது யார் சொன்னா? இந்தியன்ஸ் பேர் என்ன? பிரிட்டிஷ்ல ஒரு தலைமை அதிபதி. தலைமையில எல்லா வீட்டு வாசல் முன்னாடியும் போர்டு வச்சு போடுங்க, இந்தியன்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலோவ்ட். அதுக்குதான் அந்த நம்மால் ஒருத்தர் செஞ்சால திரும்பி அவன் பொருள் எடுத்து அவனே போடணும். அந்த அமெரிக்காவோட பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து நாயை கூட்டிட்டு போனான். இந்தியாவை பூர்வமா கொண்ட ஒருத்தன் ஜெயிச்சுட்டு அதை அப்படியே மனசுல வச்சுட்டு அவன் பொருள் எடுத்து அவனே போனான்னு சொல்லிட்டு நாயை கூட்டிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள போனான். ஃபேர், அக்லி, பிளாக்னா அக்லி, ஃபேர்னா ஒயிட். இதை பத்தி என்ன சொல்றேன்? ஃபேர் அண்ட் அக்லியை பத்தி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வெள்ளையா இருந்தா அழகுன்னு இந்த உலகத்துல என்ன எதை குறிப்பிடுறீங்க நீங்க? அழகு நீ பாக்குற விதம் தான் இருக்கு, பாக்குற விதம், பேசுற விதம். சரி, வாட் இஸ் மீன் பை காதல்? எதுக்கு அதுக்கு போற நீ? அது நம்ம சொசைட்டில ஒரு இங்க ஒரு வெள்ளையா இருந்தா அட்ராக்டிவ் இல்ல. இப்ப கேவலமா முத்துப்பாண்டியவர்கள் வாங்க வாங்க என்று அன்போடு தாழ்வோடு வடக்கர்களை வந்து நம்ம வந்து இது பண்ண வடக்கருக்கு என்ன பேசுறப்ப ஏன் வேற பேசக்கூடாதுன்னு சொன்ன வடக்கு. அதாவது நம்ம சொல்றோம்ல அப்படி ஒதுக்க கூடாது. ஏன்னா அவங்க வேலை செய்ய நம்ம அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க, நம்ம நாடு காப்பாத்துன்னு சொல்லி நம்ம நாட்டை நம்பி வந்திருக்கானுங்க. இப்படிதான் நம்ம அப்பா நம்ம எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காங்க. அப்ப அவங்க நினைச்சா என்ன ஆகும்? புரியுதா நான் சொல்றது? எல்லா இடத்துலயும் இருக்குது. நம்ம தமிழன் தான் இருக்கு, எல்லா நாட்டுலயும் தமிழன் இருக்கான். எல்லா மத்த நாட்டுக்கு போயிட்டே நம்ம தமிழ நல்லா வாழும் போது ஏன் நம்ம நாட்டுக்குள்ள இன்னொருத்தவன் கூடயும் இல்ல, நம்ம நாட்டுக்காரன் அவன் வரான், அவனை ஏன்பா இது பண்றீங்க? இருக்கிறாங்களா? ஏன் இருக்கிறாங்க? அவன் நிறைய சம்பாதிக்கணும்னு இருக்கிறாங்க. அவன் எங்க சம்பாதிக்கிறான்? போடா லூசு, இருக்கல கம்மி சம்பளம் உழைக்கிறா சம்பாதிக்கிறான். எங்க சம்பாதிக்க? நம்ம நாட்டு நாய்ங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, உழைக்க மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு நம்ம பசங்களாம் அப்படிதான் கஷ்டப்படாம உட்கார்ந்துகிட்டே இது பண்ணணும்னா முடியும். கையில காசு இருக்குமோ அதுக்கு ரெடி பண்ணணும். ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் இருந்தா யாருனாலையும் முன்னாடி வரணும். அதுக்கு கொஞ்சம் மூளை இருக்கும்.
அந்த மூளை அவனுக்கு படிக்கிறவன் படிக்காதவன் ஏன் பிரிக்கிறீங்க அது சொல்லு. பிரிக்கிறானுங்க. பிரிக்கிறாங்க எந்த மைத்துக்கு பிரிக்கிறாங்கன்னு கேக்குறேன். பிரிக்கிறாங்கன்னா என்ன சொல்றது, அவங்களுக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? படிக்கிறோம் படிக்காத ரெண்டுத்துக்கும் ஒரே ரெஸ்பெக்ட். அதான் சார் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றேன். இவனுங்க என்ன பண்றானுங்க, படிச்சவனுங்க யாரும் படிக்காதவன மதிக்கிறது இல்ல. மனப்பாடம் திணிக்கிறாங்க. ஒரு இதை வந்து புரிஞ்சு படிக்கணும். தெரியாத கத்து கொடுக்குற இடம் பள்ளிக்கூடம். மனப்பாடம் பண்ணா என்ன மாதிரிதான் உட்காந்துருக்கணும். அவன் மனப்பாடம் பண்ணலாம் மார்க் வாங்க, அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. இப்ப உங்களுக்கு ஆனா அது காரணமும் இந்த சொசைட்டி தான். மார்க்க வச்சுதான் நம்மள பிரிச்சாங்க. சஜஸ்ட் தான் பண்ண முடியும், யாரையுமே டீஸ் பண்ண கூடாது. சஜஸ்ட் தான் பண்ண முடியும், ரூல் பண்ண கூடாதுல்ல. அதுவும் உடல் தோற்றம், அவங்க ஆமா செப்பரேஷன் எதுலயுமே அதாவது குண்டு அதெல்லாம் நான் சொல்லுவேன். குண்டா இருக்க தாய், நீ குண்டா இருக்க, ஓடு, உடம்ப குறை, நீ செத்துருவடா, சீக்கிரம் செத்துருவடா. சீக்கிரம் லைட் சயின்டிபிக்கா 11 மணிக்கு மேல தூங்குறவங்களுக்கு சீக்கிரம் செத்துருவாங்க. ஆனா அவங்கள டீஸ் பண்ணாம சொல்ல வேண்டிய விதத்துல. ஆமா, இப்ப ஒருத்தன் குண்டா போறான், டேய் குண்டு அப்படி சொல்லக்கூடாது. இப்ப இவன் குண்டா இருக்கானா, டேய் லூஸ் குண்டா இருக்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா இவன் ஃப்ரெண்டு வந்து நேருக்கு நேர் பேசுறவன் தான் ஃப்ரெண்டு, அவன் தான் ஃப்ரெண்டு. நம்ம இவனை சொல்லும் போது இவனுக்கு தான் தோணும், பையெல்லாம் இப்படி சொல்றானே அப்படின்ட்டு இவன் மாறுவான். இல்ல வேற எவன் கூட இருக்கலாம், இவன் கேட்கறான் உடம்ப கொட்டானுவான், எனக்கு தெரியும் இவன் என் ஃப்ரெண்டு, மத்தவன் என்ன புரிஞ்சுப்பான்னு நம்ம யோசிக்க கூடாது. சின்னதாவே நம்ம வந்து பிரிஞ்சுதான் இருக்கோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், அப்படியே உள்ளுக்கு வந்தா ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச். ஃபர்ஸ்ட்ல எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி தான், சிஎஸ்கே தான் செமையா போகும். ஆனா பாகிஸ்தான்ல இப்ப ரீசெண்டா ஏதோ ஏசியன் கப் நடந்துச்சாமே, இந்தியால பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சான். பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் கொடி மட்டும் எடுத்துட்டு போவான், பிளாக் மட்டும் எடுத்துட்டு போகும்போது இந்தியா பிளாக் எடுத்துட்டு போயிட்டு என்ன சொல்லியிருக்கானா, we are not enemies, we are friends. சித்தப்பா பையன் அந்த இதுல சொல்லுங்க, நீ சித்தப்பா பையன்டா. பாலிடிக்ஸ்னால தான் இந்த பிரிவை எல்லாமே, செப்பரேஷன்ஸ் எல்லாமே பாலிடிக்ஸ்னால தான். ஏன்னு சொல்ல, இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் வச்சா பாலிடிக்ஸ் இருக்கு, அதனாலதான் இது கேஸ்ட் வச்சுக்கோ பாலிடிக்ஸ், எல்லாமே பாலிடிக்ஸ். டீனேஜ் பசங்க வந்து பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிக்கணும். இல்ல பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா பாலிடிக்ஸ் வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால எல்லா யங்ஸ்டர்ஸும் எலெக்ஷன் நிக்கலாம், டெபாசிட் கூட வாங்க முடியாது. எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து பாலிடிக்ஸ் பேச. நம்ம பசங்க என்னைக்குடா படிச்சவனுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஆமா, லாஸ்ட் இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவான். பிரிந்து பார்க்காதீங்கன்னா அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்களே வச்சுக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா சொசைட்டிக்கு நல்லது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை திணிக்க கூடாது, சொல்லலாம். ஒரு பாயிண்டா இது பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு ஆப்ஷனை வைக்கலாமே தவிர திணிக்க கூடாது. சஜஸ்ட் பண்ணலாமே தவிர இதை நீ இப்படி பண்ணணும், இது மட்டும் தான் நடக்கணும், நான் மட்டும் தான் இருக்கணும். உங்களிடமிருந்து விடைபெறுவது just for Niga.